ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, தமிழை பார்த்தோன்னே தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ நம்ம வந்து ப்ளேலிஸ்ட்டை எப்படி ஆன் பண்ண போகணும், அதை எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன்னா எல்லாருக்குமே வந்து ப்ளேலிஸ்ட்டுனா என்ன, யூடியூப்பில் ப்ளேலிஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், அதில் எந்த மாதிரிலாம் நம்ம போய் வைக்கணும் அப்படின்றது தான் ப்ளேலிஸ்ட்டு. அதை எப்படி எனேபிள் பண்ணணும், என்ன மாதிரிலாம் க்ரியேட் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் நான் இன்றைக்கி சொல்லித்தரேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ வந்து நமக்கு யூடியூப்பை பற்றின வீடியோ தான். யூடியூப்பில் வந்து நம்ம கற்றுக்க போகிற விஷயம் தான். இதை பார்த்தீங்களா, இங்கே நான் யூடியூப் ஆன் பண்ணுறேன். ஸோ இப்போ ஆன் பண்ணோடனே இந்த மாதிரி தான் இருக்கும். நான் வந்து என்னுடைய பேஜை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். என் பேஜை நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இங்கே பாருங்கள், இப்போ வந்து இந்த இடத்துல லோகோ தெரியுதுல, நான் இதை எடுக்கிறேன். இந்த இடத்துல நம்ம பாருங்களா, ஸோ இங்கே வந்து எல்லாம் பார்த்தாக்கா ஒன்றுமே தெரியாது. இந்த இடத்துல ப்ளேலிஸ்ட்டு ஷோ ஆகாது. ப்ளேலிஸ்ட்டு எந்த இடத்துல ஷோ ஆகும்னாக்கா, இப்படி நம்ம சேனலை, அதாவது இந்த இடத்துல வந்து நம்ம டச் பண்ணால் தான் நமக்கு ப்ளே ஹிஸ்ட்ரி வரும். அப்படின்னாக்கா இந்த இடத்துல வந்து ஹோம் பேஜ், அதாவது ஹோமு, அப்புறம் வீடியோஸு, அப்புறம் ஷார்ட்ஸு, ப்ளே லிஸ்ட்டு பார்த்திங்களா, ப்ளே லிஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்யூனிட்டினா நம்ம வந்து போஸ்ட்டு போகிறோம் இல்லையா, அதுதான். ஸோ அது எப்படின்றது அவங்க எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து ப்ளே லிஸ்ட்டு தான் உங்களுக்கு ஷோ பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ப்ளே லிஸ்ட் இருக்குல்ல, இங்கே வந்து நான் ஒரு ஃபோல்டராக போட்டு வச்சுருக்கேன். என்ன இந்த ஃபோல்டர் அப்படின்னு பார்த்தாக்கா, இப்போ நான் யூடியூப்பை பற்றி பேசும்போது யூடியூப் டிப்ஸ், அதாவது பெய்டு ப்ரொமோஷன் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து யூடியூப் பற்றினது நான் சொன்னேன். அதுக்கப்புறம் யூடியூப்பில் ஒரு நேற்று ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணேன். ஸோ அதுவுமே நான் இதில் இப்படி இது பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நான் எஸ்பிஓ பார்ட் டைம் ஜாப் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா, ஸோ எஸ்பிஓ பற்றின வீடியோஸ் போட்டாக்கா இதை நான் டச் பண்ணிப்பேன். ஏன்னா இதில் ஃபுல்லாகவே எஸ்பிஓ வீடியோஸ் தான் இருக்கும். ஏன்னா சம்டைம் வந்து யாராவது வந்து யூடியூப்பை பற்றின கேட்டாக்கா நம்ம போய்ட்டு எல்லா இடத்துலையும் போய்ட்டு சர்ச் பண்ணிகிட்ருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃபோல்டர் போட்டு வச்சுட்டாக்கா இதுக்குள்ளே யூடியூப் வீடியோஸ் இருக்குது, இதுக்குள்ளே எஸ்பிஓ வீடியோஸ் இருக்குது, இதுக்குள்ளே குக்கிங் விளாக் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நான் குக்கிங் விளாகும் போடுவேன். ஸோ அது வந்து ஒரு ஃபோல்டராக போட்டு வச்சுருக்கேன். இது எல்லாமே குக்கிங் விளாக் தான், ஓகேங்களா. அடுத்து சாங்குன்ற இடத்துல வேணால் நீங்கள் ஷார்ட்ஸை வேணால் கூட ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அது நம்மளுடைய விருப்பம் தான். இது வந்து எனக்கு எப்படி இந்த இடத்துக்கு வந்துச்சு அப்படின்னாக்கா, நான் வந்து இப்போ என்ன க்ரோம்குள்ளே போய்ட்டு ஒய்டி ஸ்டுடியோ வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நான் இங்கே க்ரோம்குள்ளே வந்துட்டேன். இப்போ இதுதான் ஒய்டி ஸ்டுடியோ, இப்படி தான் இருக்கும். ஒய்டி ஸ்டுடியோவில் வந்து ப்ளேலிஸ்ட் எப்படி நம்ம வந்து எனேபிள் பண்ணால் 2 மெத்தட் இருக்குது. 2 மாதிரி நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் என்னன்னாக்கா, இந்த இடத்துல பார்த்திங்களா க்ரியேட்டுன்னு இருக்கு இல்லையா, அந்த க்ரியேட்டை டச் பண்ணால் அந்த இடத்துல வந்து கீழே பாருங்கள் நியூ ப்ளேலிஸ்ட் உங்களுக்கு தெரியுதா. ஏன்னா நான் இது வந்து வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு குட்டியாக தான் தெரியும். அதனால தான் நான் வந்து சிம்பிளை வச்சு உங்களுக்கு இந்த இடத்துல பார்க்குறேன். நீங்கள் கொஞ்சம் ஜூம் பண்ணி, இல்லாட்டி உங்கள் ஃபோனில் போய்ட்டு நீங்கள் ஜூம் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இங்கே ப்ளேலிஸ்ட்டுன்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை நான் இப்போ டச் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், டைட்டில் கேட்குது, அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் கேட்குது, அப்புறம் என்ன ஏதுன்னு கேட்குது. ஸோ டைட்டில்னால் நான் தான் சொன்னேன்ல ஆல்ரெடியே. ஸோ இப்போ வந்து ஷார்ட்ஸ் வீடியோ, டைட்டில் வந்து நான் ஷார்ட்ஸ் பாருங்கள். இங்கே பாருங்கள், டைட்டில் வந்து ஷார்ட்ஸ் வீடியோன்னு கொடுத்துருக்கேன். கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் கேட்குது. டிஸ்கிரிப்ஷனில் வந்து சும்மா ஐ லைக் ஷார்ட்ஸ் அப்படின்னு நான் போடுறேன். ஐ லைக் ஷார்ட்ஸ், ஓகே கொடுத்துட்டேண்ணா. அடுத்து பாருங்கள், இந்த இடத்துல பப்ளிக்னு கேட்குது. ஏன்னா நீங்கள் வந்து பப்ளிக்காக போட்டு வைக்கிறீங்களா, இல்லை ப்ரைவேட்டில் வைக்கிறீங்களா, இல்லை அன்லிஸ்டடில் வைக்கிறீங்களான்னு கேட்குது. நம்ம பப்ளிக்காக போட்டுக்கிறது தான் நல்லது. பப்ளிக்கில் போட்டால் தான் நமக்கு வியூஸ் போகும். பார்த்துறவங்க பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ நான் இந்த இடத்துல பப்ளிக்கை கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து டேட் அண்ட் பப்ளிஷ் பண்ணுறது கேட்குது. ஸோ நான் வந்து இப்போ எல்லாமே வந்து இப்போ புதுசாக பண்ணுறதுனால இன்றைக்கி டேட்டு பப்ளிஷ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து இங்கே பாருங்கள் ஆட் வீடியோஸ், ஓகேங்களா. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஆட் வீடியோஸ் கேட்குதா. ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் வந்து ஒவ்வொரு ஷார்ட்ஸாக தேடி எடுத்து கொடுக்கணும். இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணுறது, ஸோ இங்கே ஒரு ஷார்ட்ஸு கொடுத்துருக்கேன், இங்கே ஒரு ஷார்ட்ஸு கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாமே வந்து நான் வந்து இங்கே டிக் பண்ணிக்கிறேன். இருங்க, நான் டிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ பாருங்கள், எல்லா இடத்துலையும் நான் வந்து டிக் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே தெரிகிறது எல்லாமே நான் டிக் பண்ணி என்னுடைய ஷார்ட்ஸ் வந்து நான் டிக் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே வந்து இந்த இடத்துல பார்த்திங்களா ஆட் ப்ளே லிஸ்ட்டுக்குள்ளே போய்ட்டு இது எல்லாமே ஃபோல்ட் ஆகிருக்கு. இந்த இடத்துல டன்னு இருக்கு இல்லையா, நான் இந்த டன்னை கொடுக்குறேன். அவ்வளோதான், க்ரியேட்னு கேட்குது, நான் க்ரியேட் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ போய்ட்டு நான் என்னுடைய வெப்சைட்குள்ளே போனாக்கா அது எல்லாமே அங்கே ஷோ ஆகும். இது ஃபஸ்ட்டு மெத்தட், ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம வந்து செகண்ட் மெத்தட் பார்க்க போகிறோம்.
இப்போ பிளேலிஸ்ட்டை வந்து செகண்ட் மெத்தட்குள்ளே போய் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல செகண்ட்னு இருக்கா. ஸோ வாங்க இப்போ நான் இதை கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வந்து போய் பாருங்கள். நமக்கு ஃபஸ்ட்டு வந்து டேஷ்போர்டு, ஃபஸ்ட்டு நம்ம லோகோ தெரியும், அப்புறம் டேஷ்போர்டு, அப்புறம் கண்டென்ட் இருக்கு இல்லையா, அந்த கண்டென்ட்டை நான் டச் பண்ணுறேன். இந்த கண்டென்ட்குள்ளே வந்துட்டாக்கா இந்த இடத்துல ஷார்ட்ஸுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள் வீடியோஸு, ஷார்ட்ஸு, லைவு, போஸ்ட்டுன்னு கேட்குதுங்க இல்லையா. ஸோ இந்த இடத்துல நான் போய் ஷார்ட்ஸை டச் பண்ணாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ட்ஸாகவே வரும். ஓகேங்களா. ஸோ இந்த ஷார்ட்ஸில் போய்ட்டு நான் இப்போ ஒரு ஷார்ட்ஸ் எடுக்கிறேன். ரெண்டமாக ஒரு ஷார்ட்ஸ் எடுக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் ஒரு ஷார்ட்ஸ் எடுத்துக்கிட்டேன். இந்த ஷார்ட்ஸில் போய்ட்டு இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒரு 4-5 இது கேட்குதா. இந்த இடத்துல போய்ட்டு நான் வந்து நாட் ஃபார் கிட்ஸு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் கீழே பாருங்கள், இது வந்து எல்லாம் கேட்குது இல்லையா, ஷோ மோரை கொடுக்குறேன். இந்த இடத்துல வந்து நல்லா பார்த்துக்கிட்டே வாங்க. நான் இப்படியே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணியே காட்டுறேன் உங்களுக்கு. ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல வந்து வீடியோஸ்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த இடத்துல இருக்குது எனக்கு தம்ப்லைன் இருக்குல்ல, அதுக்கு கீழே பாருங்கள் ப்ளேலிஸ்ட் இருக்குது. சில இந்த இடத்துல போய்ட்டு நான் ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு பார்த்தா நாங்கள் ஃபோல்டர் போட்டு உங்களுக்கு காட்டினோம் இல்லையா யூடியூப்பில், அந்த எல்லா ஃபோல்டரும் இங்கே வருது பாருங்கள். ஒன்று ஒன்றா வந்துருச்சா. ஸோ இங்கே வந்து எனக்கு ஷார்ட்ஸ்ன்னு இருக்குல்ல, நான் அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்படி கிளிக் பண்ண உடனே இங்கே கீழே டன் கொடுக்குறேன். அவ்வளோதான். இது வந்து எனக்கு ஷார்ட்ஸுக்குள்ளே போயிடும் இந்த வீடியோஸு. ஸோ இது செகண்ட் மெத்தட். நீங்கள் இப்போ ஒவ்வொரு வீடியோ போஸ்ட் பண்ணும்போதுமே உங்களோடது வந்து ப்ளேலிஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் வைக்கிறீங்களா, எந்த கேட்டகரியில் நீங்கள் கொண்டு போய் வைக்கிறீங்கன்னு கேட்கும். ஸோ அந்த கேட்டகரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு டன் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்குள்ளே அந்த வீடியோ போஸ்ட் ஆகிடும். உங்களுக்கு தேட கஷ்டமாக இருக்காது, ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இப்போ ஷார்ட்ஸ்னால் எங்கே இருக்குது, ஷார்ட்ஸ்னு போய் தேடணுமே. இப்போ வீடியோஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது எஸ்பிஐ பற்றின வீடியோஸை போயிட்டு நிறைய வீடியோ நம்ம போட்டிருக்கோம். ஸோ ஒவ்வொன்றா தேடணும். யாராவது ஒரு டவுட்டு கேட்டால் இந்த லிங்க் எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னும் போது ஒவ்வொன்றா நம்ம யோசித்து தேடிகிட்டே இருப்போம். அந்த மாதிரி நமக்கு எந்த கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் எஸ்பிஓ ரிலேட்டடாக வீடியோ போட்டிங்கன்னா எஸ்பிஓ ரிலேட்டடாக பேரை போட்டு அதுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷனை கொடுத்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க, க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி யூடியூப் ரிலேட்டடாக கொடுக்குறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்று கொடுத்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வச்சுக்கும் போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். அடுத்து இதெல்லாம் கொடுத்துட்டு இந்த இடத்துல சேவ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சேவ் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இந்தமாரி நம்ம வச்சுக்கிட்டாக்காவே நமக்கு ரொம்பவே நல்லது. இப்படி இந்த மாதிரி தான் நம்ம வந்து ப்ளேலிஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா. இப்போ பாருங்கள் ப்ளேலிஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டேன்னா இப்போ பாருங்கள் நான் அங்கே வந்து ஷார்ட்ஸு கொடுத்தேன்ல, இந்த ஷார்ட்ஸு ஃபோல்டர் இங்கே எனக்கு தெரியுது பாருங்கள். ஸோ இதை நீங்கள் வந்து எடிட் பண்ணணும், இல்லை வேறு ஏதாவது, அதாவது நெக்ஸ்ட்டு யூனிக்காக ஏதாவது ரேண்டமாக எடுக்கிறீங்களா அப்படின்லாம் கேட்குது. இதெல்லாம் பார்த்துக்கங்க. இதுலேருந்து நீங்கள் எடுத்து ஷேர் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி தான் ப்ளேலிஸ்ட்டை க்ரியேட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா எனக்கு கீழே கமெண்டில் தெரியப்படுத்தினா தான் அப்புறம் இன்னுமே எனக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ கீழே கமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு அதில் டவுட்ஸ் இருந்தாலும் நான் கிளியர் பண்ணுவேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட் இருக்குது, இல்லை இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து புரியலை அப்படின்னாக்கா எனக்கு தெரியப்படுத்துங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். டாடா, பை பை.